எல்லாம் எரியுதுடா. ஐயோ என்ன விடு. பாரு எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. என்ன விடு. ஐயோ என்ன விடு. மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. என்ன விடு. ஐயோ என்ன விடு. என்ன விடு. ஐயோ பாரு ஃபீல் பண்ணாத சீனு. ஏதோ ஆக்சிடென்டெல்லாம் நடந்துருச்சு. நாம என்ன பண்ண முடியும்? அடுத்தது என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கும்ல? என்னடா இப்படி பேசுற? நான் ஏன் சந்தோஷப்பட போறேன்? நேத்து தான் சொன்னேன், புதுலோட வித்து உன் காசை கொடுத்துடுவேன். அதுவும் போச்சு. திரும்ப ஒரு ஆளுக்கு 50 லட்சம் கொடுக்கணும். எல்லாம் எனக்குன்னு வந்து நடக்குது. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதில்லை. என்ன மட்டும் ஏன் அந்த கடவுள் இவ்வளவு கஷ்டப்படுத்துறாருன்னே தெரியல. நீ ஃபீல் பண்ணாத. நான் என் அப்பா கிட்ட 50 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி கொடுக்கறேன். நீ அந்த ஆள் கிட்ட வாங்கின கடனை கொடுத்துரு. என் சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கலான்னு பாக்குறியா? ஏன்டா இப்படி சொல்ற? பணத்தை கொடுத்து டைவர்ஸை கேன்சல் பண்ண வச்சலான்னு பாக்குறியா? ஐயோ, நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கல. இது ஒரு கடனை கூட நீ நினைச்சுக்கோ. இங்க பாரு, முதல்ல அந்த ஆள் கிட்ட நீ பணத்தை கொடுத்துரு. அவன் ரொம்ப மோசமான ஆள்னு மேனேஜர் சொன்னாரு. பாரு, பிரச்சனை வேண்டாம். என் மனசுல கதிர் தான்ப்பா இருக்கான். அவன் எனக்கு வேணும்பா. நான் கதிர் கூட சேர்ந்து வாழ்ந்தாதான் சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்பா, அவனை அடிக்காதீங்கப்பா. அவன் என் மனச பார்த்தல. நான் அதை கேட்கிறேன். கதிர் இல்லாம என்னால வாழ முடியாதுப்பா. நானும் அவன் கூட இந்த வீட்டை விட்டு போறேன். நான் யாரு கூட வாழணும்னு முடிவெடுக்கிற உரிமை எனக்கு தான் இருக்கு. இதுல வேற யாரும் தலையிட வேண்டாம். போனவங்களை இன்னும் காணோம். அண்ணனை பார்த்தாங்களா இல்லையான்னு ஒண்ணுமே புரியலையே. பெரியப்பா எங்க போயிருப்பாரு அத்தை? அதான் தெரியலையே சாரு. திரும்ப வீட்டுக்கு வருவாரா இல்லையான்னு ஒண்ணுமே புரியல. பத்மா, ஹலோ பெரியம்மா, நான் மாயா பேசுறேன். என்னாச்சு மாயா? அவரை எங்கேயாவது பாத்தியா? நீங்க பயப்படாதீங்க பெரியம்மா. பெரியப்பா கோவிலுக்கு தான் வந்திருக்காரு. கோயிலுக்கு போயிருக்காராம். இப்பதான் மாயா உயிரே வந்தது. அவர் இங்க இருந்து கிளம்பிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாரு. சரியா? சரி மாயா, சரி. என்னாச்சு ஜானகி? கோயிலுக்கு போயிருக்காரு அத்தை. இப்ப வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காராம். கடவுளே, ரொம்ப நன்றிப்பா.
மாமா வந்துட்டாரு. ஏங்க என்ன ரகு, இப்படி காலையில சொல்லாம கொள்ளாம நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்ட. நாங்களாம் எவ்வளவு பதறிட்டோம் தெரியுமா? அண்ணா வந்துட்டீங்களா? உங்களை காணோம்னு எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நாங்க எல்லாரும் பயந்துட்டோம் மச்சான். பாவம், அவர் என்ன பண்ணுவாரு? ரொம்ப நம்பின பொண்ணை ஏமாத்திட்டு போயிட்டா. என் பையனுக்கு வாட்ச பொண்டாட்டியும் சரியில்லை, அண்ணனோட பொண்ணுக்கு வந்த புருஷனும் சரியில்லை. வெளியிலிருந்து வந்து இந்த குடும்பத்தோட நிம்மதியவே குலைச்சிட்டாங்க. நிம்மதியை தேடி கோயிலுக்கு தான் போக முடியும், வேற என்ன பண்ணுவார் அவரு? ஏய் பத்மா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அதான் மச்சானே வந்துட்டாருல. ஏங்க நேத்துல இருந்து சாப்பிடாம இருக்கீங்க, வந்து சாப்பிடுங்க. ரகு